தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த இடங்களில் எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? பாலவில் குறிப்பாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு உரிமையான 7 இடங்களில் தற்போது அமலாக்கத்துறையினுடைய சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சோதனையில் குறிப்பாக பாண்டி பஜார், தேனாம்பட்டை உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தாளமுத்து நடராஜ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் நிறுவனம், அந்த பகுதியிலும் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது குறிப்பாக பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான இந்த அலுவலகத்திலும் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய போலீசாரினுடைய உதவியுடன் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட இந்த சோதனைகள் என்பது கடந்த காலம் நடைபெற்றிருந்தாலும் கூட தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் சார்ந்த ஆவணங்கள் சரிபார்ப்பிற்காக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மதுபான குறிப்பாக அந்த கொள்முதல் விவகாரத்தில் தற்போது முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதன் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக முதற்கட்டமாக அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய டி நகர், அதே போல பாண்டி பஜார், அது மட்டும் இல்லாமல் தேனாம்பட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்து 7 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 11 மணிக்கு பிறகாக இந்த சோதனையானது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் இந்த சோதனையினுடைய பல விஷயங்கள், அந்த ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலானது கிடைத்திருக்கிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.